இப்போ தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் தேர்வு எழுதுறவங்க அவங்க எல்லா நிலைகள்லையும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் என்பது விதிமுறையாக இருக்கு. ஆனால் அவங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வை எழுதுறது ஆங்கில வழி தேர்வாக இருக்கு. இது முரணா இருக்கே அப்படின்ற குரல்களும் இருக்கு. ஆமா. ஏன்னா, இப்போ நீங்க ஆக்சுவலா இது நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப ஒரு சிறந்த கேள்வி. இப்போ பிஎஸ்டிஎம் விதிப்படி பார்த்தோம்னா, நமக்கு அங்க என்ன சொல்றாங்கன்னா, அ இதுவரைக்கும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு நீங்க பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணலாம். ஆனா, இந்த தேர்வை எழுதும் பொழுது, நீங்க வந்து ஆங்கிலத்திலயோ, தமிழ்லயோ எழுதலாம். இப்போ இதுலயே வந்து நீங்க இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அ இது மாரி ஆங்கிலத்திலயும் எழுதலாம் அப்படின்னா, இப்ப ஏற்கனவே ஒரு டிமாண்ட் இருக்குது. இப்ப நீங்க கேட்ட அதே கேள்விதான். அ அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, ஆங்கிலத்திலே எழுதியவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்று விட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். பிஎஸ்டிஎம் நீங்க இதுல மட்டும் கிளைம் பண்ணுங்க. இங்க வரும்பொழுது நீங்கள் 2 மொழிகளிலேயும் தேர்வு செய்யும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்றது தான். இது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எக்ஸாமினர்ஸ்க்கு கொடுக்கிறோம். தமிழர்கள் என்றால் இழிச்சவாயர்கள் என்று டிஎன்பிஎஸ்சி நினைத்துக் கொண்டிருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை.